சாண்ட்ராவை சேவ் பண்ணுறதுக்காகவே ஒரு அழகான டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட இது எதுக்காக இப்படி ஒரு டாஸ்க் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா நாமினேஷன் ப்ராசஸ் இல்லை, சேவிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு இது சொன்னாங்க. சரி, எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கானா வினோதனா வந்து சபரியை சேவ் பண்ணிட்டு போயாச்சு. அடுத்து திவ்யா வந்து 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டு சபரியையும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சாண்ட்ரா சேவ் பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு சபரி சேவ் பண்ணாங்க. அடுத்தது விக்ரம் வந்தார். அவர் வந்த உடனே சபரியை சேவ் பண்ணார். என்ன சொன்னார்னா, அவன் ரொம்ப நல்ல பையன், சும்மா அவன் நடிக்கிறான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பட் அவன் ரியல் நேச்சரே அதுதான். அதனால் அவனுக்காக அவன் கேமை விட்டு கொடுத்துட்டு இறங்கினான். எனக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு. நிறைய பேர் இந்த இடத்துல விக்ரம் மேலே ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. அதை நான் கேட்டேன். அவர் வந்து ஏன் காரில் அவர் நினச்சிருந்தா ஃபஸ்ட்டே தடுத்துருக்கலாமேன்னு. எனக்கு வந்து அது சரியாக படலை, அதனால தான் நான் அது வீடியோ போடலை. இப்போ அதுக்கான காரணம் அவர் சொன்னார். எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, பட் சபரி அந்த இடத்துல இறங்கிட்டான், அதனால அவனை சேவ் பண்ணணுன்னாரு. ரெண்டாவது வந்து சாண்ட்ரா, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, கஷ்டப்பட்டாங்க, அதனால் அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னார். அடுத்து சபரி வந்தார். சபரி வந்துட்டு ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை சேவ் பண்ணார். சாண்ட்ராவை சேவ் பண்ணி என்ன சொன்னாருன்னா, சாண்ட்ரா வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அதனால் அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சேவ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது யாரையாவது சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்ட உடனே கானா வினோதனாவை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதனாவை சேவ் பண்ணார். அதுக்கு சொன்ன ரீசன் எனக்கு உண்மையிலே ரொம்ப இதாக இருந்துச்சு. அவருக்கு மணி ரொம்ப முக்கியம், அவர் கண்டிப்பாக கிடைக்கணும் அந்த பணம் அப்படின்னு சொன்னார். அந்த மனசுக்கு தான் வந்து எல்லோரும் சபரியை சேவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு வினோதனாக்காக 2வது பச்சை மிளகாய் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அரோரா கடைசியில் வந்தாங்க. அரோரா கடைசிக்கு முன்னாடியாட்டு அரோரா வராங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை சேவ் பண்ணோம், அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சேவ் பண்ணுறாங்க. சபரியை சேவ் பண்ணாங்க அரோரா அந்த 2வது பச்சை மிளகாய் வச்சு. ஸோ சபரிக்கு இன்னொரு ஓட்டு கிடச்சிருச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சபரி 4 ஓட்டு, அப்புறம் சாண்ட்ராக்கு 4 ஓட்டு கிடச்சிருக்கு. இதை பிளான் பண்ணி தான் இப்படி வச்சா சாண்ட்ராவை எல்லோரும் சேவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் இனி சாண்ட்ரா வருவாங்கள்ல, அவங்களால செல்ஃப் சேவ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவங்க சபரியை சேவ் பண்ணுவாங்க. அப்போ சபரிக்கு 5 ஓட் ஆகிடும். 5 ஓட் ஆகி சபரியை வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து அப்படி தான் சேவ் பண்ணியிருக்காங்க. நான் கூட நினச்சேன், சபரிக்காகலாம் அப்படி ஒரு டாஸ்க் வைக்க சான்ஸ் இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க ஏதோ வச்சுருக்காங்க, அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சாண்ட்ரா பேர் சொல்லும்போது நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாருமே என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ரொம்ப பயந்து போய் இருக்கிறதுனால அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்ல சந்தோஷமான மெமரிஸோடு வீட்டை விட்டு போகணும், அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீக் அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, அவர் வந்து கோல்டன் டிக்கெட் சான்ஸை விட்டு கொடுத்தனால எல்லாரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் சபரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் ஒரு சில பேரோட ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து சாண்ட்ராவாக தான் இருந்துச்சு. பிபி டீம் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.